ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், நேற்று IPL 2026 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. RCB vs SRH. ரிவ்யூ பார்த்துடலாமா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தது. நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைச்சது. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. 200 ஸ்கோர் வேணுமா, 200 ஸ்கோர் கிடைச்சது. பெரிய சிக்ஸஸ் வேணுமா, 100 மீட்டர் சிக்ஸஸ் வேணுமா, அதுவும் கிடைச்சது. பெஸ்ட் கேட்ச் வேணுமா, அதுவும் கிடைச்சது. யங்ஸ்டர்ஸ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி விளையாடுறது, அதுவும் கிடைச்சது. அப்படியே பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி வேணுமா, கான்ட்ரவர்சி இருந்தது. ஃபர்ஸ்ட் SRHோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துரும். SRH கம்ப்ளீட்டா பேட்டிங்கை நம்பி தான் இருக்கு, பவுலிங் சுத்தமா இல்லை. கண்டிப்பா அவங்க பேட் கம்மின்ஸ் கண்டிப்பா இன்ஜூரியிலேருந்து வரணும். பேட் கம்மின்ஸ் ஒருவேளை வராம போயிட்டா, ரெக்கவரி கம்ப்ளீட் ஆகலைன்னா பெரிய லாஸ் SRHக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பவுலிங் சுத்தமா இல்லை. ஸோ SRH பேட்டிங்கை நம்பி தான் இருக்குதுன்னு கம்ப்ளீட்டாக தெரியுது. ஆனால் ஓப்பனர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஓப்பனர்ஸ் சொதப்பல், அபிஷேக் சர்மாவும் சொதப்பல், ஹெட்டு சொதப்பல். நம்ம ஹெட்டுக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். ராவிஸ் ஹெட் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணது 2023 வேர்ல்டு கப் அப்போ நம்ம கூட அடித்தது. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நமக்கு தெரியும். அபிஷேக் சர்மாவுக்கு எல்லா நாளும் படும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அடுத்த மேட்ச் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகுது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இஷான் கிஷன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு SRHல ஒரு பிளேயரை கன்சிஸ்டண்டாக விளையாட போகிறாரு இந்த சீசன் ஃபுல்லாக, என்டையர் சீசன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது இஷான் கிஷன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் கீப்பிங் பண்ணாமல் கிளாஸனை கீப்பர் பண்ண விட்டுட்டு இஷான் கிஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு ஃபீல்டர் அணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிளாஸன் இஷான் கிஷனை விட பெட்டர் கீப்பர். அதே மாதிரி கிளாஸன் நல்லா தான் பேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் கிளாஸனோட விக்கெட் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி தான். ஏன்னா ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அவுட்டா நாட் அவுட்டா அந்த மாதிரின்னு கொஞ்சம் குயிக்காக டெசிஷன் எடுத்த மாதிரி இருந்துச்சு தேர்ட் அம்பையர். இந்த விஷயத்தான் ரொம்ப முக்கியமாக பேசணும்னு நினச்சேன். அது என்னன்னா SRH ஆல்ரவுண்டர்னு சொல்லி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சிருக்கிறது நிதிஷ்குமார் ரெட்டி தான். ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி கடைசியாக எப்போ பர்ஃபார்ம் பண்ணாப்லனா, லாஸ்ட்டாக நம்ம ஆஸ்திரேலியா டூர் போயிருந்தோம் டெஸ்ட்டு. அந்த சீரீஸில் ஒரு செஞ்சுரி போட்டுட்டு அந்த புஷ்பாவோட அந்த வெற்றிக்குறி மாதிரி காமிச்சிருப்பாப்புல. நான்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தேன். அடுத்த ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிட்டாங்க அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஜூரி, அந்த இன்ஜூரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பர்ஃபார்ம் பண்ணல, SRHக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை. அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா SRH ஆக்ஷன்லேயே அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டருக்கு அவங்க போயிருந்துருக்கணும். நேற்று மேட்ச்சில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னா அந்த அனிகேத் வர்மான்னு சொல்லிட்டு ஒரு புது பையன். செம பர்ஃபார்மன்ஸுக்காக கண்டிப்பாக பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டில் இந்த பையனை நம்ம பார்க்கணும். ஏன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு அடுத்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அந்த பையனுக்கு நிறையாவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் நான் பேசவே போகிறதில்ல. ஏன்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ் 0. அடுத்து அப்படியே RCBயோட பர்ஃபார்மன்ஸுக்கு போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி DK எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டு அப்படிங்கிறத, DK இந்த RCBக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இப்போ விளையாண்ட பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே பேக்கப் இருக்காங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆனவங்களுக்கு பேக்கப் இருக்காங்க. எப்படின்னா ஏசிலுட்டி இன்ஜூரி, விளையாடுவார் என்னன்னு தெரியாது, கிளியரான ஐடியா டஃபி எடுத்தாங்க 1. 2வது படிக்கலுக்கு பேக்கப்பாக வெங்கடேஷ் ஐயர் 2. ஒருவேளை சால்ட் சொதப்புனா பெத்தல் இருக்காப்புல பேக்கப்புக்கு 3. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு DKக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. அப்புறம் பிளேயர்ஸ்குள்ளே வருவான். சால்ட் என்னதான் பேட்டிங்கில் புவராக இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் ஃபீல்டிங் அற்புதமான ஃபீல்டிங். எங்கே போனாலும் அந்த ஒரு கேட்ச்லாம் 100 கேட்செல்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம கேட்ச். எங்கே போனாலும் எல்லா கேட்சும் எடுத்தாப்புல செம்ம ஃபீல்டிங்கு. ஸோ சால்ட்டை வெறும் ஃபீல்டிங்காகவே வச்சுக்கலாம் போல், அந்த மாதிரி ஒரு ஆள். அடுத்து தலைவன் கோலியோட அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6. அது 1 போதும் தலைவன் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கான்றதுக்கு. ஸோ அதை பற்றி கவலையப்படத்தவில்லை. கண்டிப்பாக லீடிங் ரன் ஸ்கோரராக கோலி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. படிக்கல் ஃபஸ்ட்டு பாலே 6. அதிலே தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த சீரீஸ் ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரே ஆள் படிக்கல் தான். படிக்கலோட நாக்கு நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ வந்து படிக்கல்ல ரொம்ப கீ ஃபேக்டராக இருக்க போகிறாரு ஆர்சிபிக்கு இந்த வருஷம் அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேணாம். பட்டிதார் கேப்டனு. ஸோ ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா அந்த குயிக்காக ஒரு 30, 40, 50 தாண்டினதில்ல, ஒரு பெரிய ஸ்கோருக்கு போனதில்லை பட்டிதார். ஆனால் 30, 40 ரன்ஸு குயிக்காக பாலை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு குயிக் டைமில் தேவையான கேப்பில் கரெக்டாக வந்துடும். அதுதான் ஒரு 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 பிளேயராகவும் ஒரு கேப்டனாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அது ஓகே, அதுதான் டீமுக்கு தேவை. மிடில் ஆர்டரில் அதுதான் தேவை. டக்குன்னு ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு 12 பாலில் ஒரு 35 ரன் அடிக்கும்போது டக்குன்னு ஈஸியாக இருக்கும் பின்னாடி நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்குது. பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிடு, ஷெஃபர்ட்லாம் இறங்கலை. ஸோ அதனால் குர்னல் பாண்டியா இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு வந்தோம்னா டஃபி. என்னடா நம்ம ஏஜலூட் இல்லையே நினச்சிட்டு இருக்கப்ப ஜேக்கப் டஃபி. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டர் மைண்டு டிகே கரெக்டாக 4 ஓவர் பவர் பிளேயில் போட்டு 3 முக்கியமான விக்கெட்டை தூக்கியாச்சு. 4 ஓவர் எக்கானமியோட போட்டாச்சு. ஏன்னா சின்னசாமியில் வந்து நல்ல எக்கானமியில் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் முடிச்சாது. ஸோ பவுலிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது டஃபியும் ஒருவேளை ஏசலூட் இல்லைன்னா டஃபியும் புவியும் சேர்ந்து ஒரு 8 ஓவர் எப்படியும் கடத்திடுவாங்க. அதனால இந்த வருஷம் இல்லை. மீதி இருக்க குர்னல், ஸ்ரேயா சர்மா, ரொமாரி ஷெஃபர்டு, அப்புறம் இன்னொரு புது பிளேயர், இவங்களில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அன்றைக்கி எடுத்தால் கூட பவுலிங்கில் மேட்ச் அப் பண்ணிடலாம். ஸோ வந்து ஆர்சிபியோட ஸ்குவாட் வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து நேற்று 201, 202 சேஸ் பண்ணும்போது ஈஸியாக சேஸ் பண்ண முடியுது. இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் நம்ம ரிவ்யூ பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.